Hello guys, welcome to my channel Comfort Cooking. இன்னைக்கு நான் பார்க்க போறது சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு எக் கிரேவி தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ஃப்ரை பண்ணனும். அதுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, 3 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 4-5 காஷ்யூ நட், ஒரு கப் துருவன தேங்காய். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. பொறுமையா வருங்க. ஒரு 3-4 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ரோஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்மெல் நமக்கு நல்லா வரும். பொறுமையா வருங்க. ஒன்னும் அவசரமாவே வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம முட்டை நான் சைட்லயே வேக வச்சு வச்சிருந்தேன். அந்த முட்டையை நம்ம சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தோசை தவாலியே 1 டீஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த வேக வச்சிருந்தோம்ல முட்டை, அந்த முட்டையை 2ஆ ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி உள்பாகம் எல்லாமே வர்ற மாதிரி ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கலாம். போட்டு எல்லா 2 பக்கமும் ஒரு நிமிஷம் சும்மா அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டையில இருக்கணும். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். சோ இந்த மாதிரி 1 நிமிஷம் இந்த பக்கம், 1 நிமிஷம் அந்த பக்கம், இந்த மாதிரி தவாலா போட்டு எடுத்து ஒரு தட்டுல போட்டு மாத்தி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, கடலெண்ணெய். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய பிரியாணி இலை, அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 3-4 நிமிஷம் திருப்பி நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொறுமையா பண்ணுங்க. வெங்காயம் வதக்குறதுக்கு அப்புறமா தான் அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா வதக்குங்க. இந்த மாதிரி ஸ்கின் கலர்ல வரும்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் போட்டு இந்த பச்சை மணம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை மணம் போற வர திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. பொறுமையா பண்ணுங்க. 2 நிமிஷம் திருப்பி நல்லா வதக்கியாச்சுன்னா 3 தக்காளியோட மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி அது பியூரே எடுத்திருக்கேன். தக்காளி சாறு, 3 தக்காளியோட சாறு, 2 வெங்காயத்துக்கு 3 தக்காளி, அந்த கணக்கு 3 தக்காளியோட சாறு எடுத்து அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி, அந்த பச்சை தக்காளி தானே, சோ அந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வர திருப்பி நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி அப்புறமா நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்திருந்தோம்ல, ஃபர்ஸ்ட் இந்த மசாலால அரைச்சு தண்ணி ஊத்தி அந்த பேஸ்ட் இதை ஆட் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுலயே வரமிளகா, பெப்பர் எல்லாமே மசாலால நம்ம அரைச்சிருக்கிற ஆட் பண்ணிருக்கோம். அதனால திருப்பி ரொம்ப காரமா இருக்கக்கூடாதுங்கிறது காஷ்மீரி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அந்த கலர் தேவையில்லைன்னா நீங்க அது கூட நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த மசாலா எல்லாம் போட்டு திருப்பி நல்லா கிளறிக்கோங்க. இந்த மசாலா நம்ம ஊத்துன மசாலாவும் இந்த மிளகுத்தூள் எல்லாமே எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்கனால ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊத்தி நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்ல, வேக வச்ச முட்டையை, அதையும் நம்ம இப்போ மசாலால ஆட் பண்ணிடலாம். ஏன்னா முட்டையிலுமே நம்ம மசாலா எல்லாம் ஆட் ஆகணும்ல, நல்லா ஊறி வரணும். அப்பதான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால அந்த முட்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி திருப்பி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா மல்லி எல்லாம் போட்டு இறக்கணும்னா சிம்பிளா பண்ணக்கூடிய ஒரு முட்டை கிரேவி. ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்கும் இதுக்கு வேணா நம்ம சைடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.